வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் நினைவு கூறும் தூய பீத் அறிவில் சிறந்தவராக இருந்தாலும் தாழ்ச்சியில் வாழ்ந்த இறைமனிதர். 672ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த பீத் சிறு வயதிலேயே துறவுற மடத்தில் சேர்ந்து கல்வி கற்றார். அவருக்கு கல்வியில் மிகுந்த திறமை இருந்தது. ஆனாலும் அவர் அந்த திறமையை தன் புகழுக்காக அல்ல, இறைவனின் மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தினார். 686ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொடிய கொள்ளை நோயில் பலர் உயிரிழந்தார்கள். ஆனால் பீத் அதிசயமாக உயிர் தப்பினார். அதனை இறைவனின் அருளாக உணர்ந்து தன் வாழ்வை முழுவதும் இறைப்பணிக்காக அர்ப்பணித்தார். அவர் ஒரு பெரிய அறிஞர். 45 நூல்கள் எழுதியுள்ளார். அதில் 30 நூல்கள் விவிலிய விளக்க நூல்கள். அதனால் மக்கள் அவரை அன்புடன் வணக்கத்திற்கு உரியவர் என்று அழைத்தனர். ஆனால் இத்தனை அறிவு இருந்தும் அவர் ஒருபோதும் ஆணவப்படவில்லை. ஒரு நாள் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கூட ஒரு சிறிய விஷயத்தில் தவறாக யோசித்தார். அவருடைய வேலைக்காரர் அதை சுட்டி காட்டிய போது எல்லாம் எனக்குத்தான் தெரியும் என்ற அகம்பாவம் உடைந்தது. நண்பர்களே, நமக்கும் கடவுள் பல திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த திறமைகளை நம்முடைய பெருமைக்காக அல்ல, இறைவனின் திருப்பெயரை விளக்க பயன்படுத்த வேண்டும். தூய பீத்தை போல தாழ்ச்சியோடும் அறிவோடும் இறைபக்தியோடும் வாழ்வோம். கடவுள் கொடுத்த திறமையை நல்லதுக்காக பயன்படுத்துவோம். தாழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்வோம். தூய பீத் அவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.